இந்த நாய் வேறு எங்கே போய் தானே தெரியலையே. இந்த நாயை வேறு கண்டுபிடிக்கணும். கோல் அட்டன் பண்ண துளையண்டா. கோல் அட்டன் பண்ணுறா உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. எறா. ஹலோ நான் தானே ஜோசப் பேசுகிறேன். கீழே நீ பேசாத. ஓகே நான் பேசுவேன். ஓகே நில்றா, நான் பேசி முடிச்சு கேட்டுட்டா. நீ ஒரு ஃபோன் கிடச்சிச்சு. ஓகே அந்த ஃபோன்லேருந்து இப்போ நான் கால் பண்ணியிருக்கேன். பட் அந்த ஃபோன் ஒரு ஸ்க்ராட்ச் இல்லை, ஒரு இது இல்லை. ஆனால் வந்து பழைய ஃபோன் மாதிரியே இருக்கு மச்சான். அதுவும் நான் குப்பையிலேருந்து வரைக்கும் எடுத்தேன். பட் அந்த ஃபோனில் அவ்வளோ பெரிய மிஸ்டேக்கு இது ஒன்றும் கரும்பு கூட ஒன்றும் இல்லைடா. ஆனால் அந்த ஃபோன் எப்படி தான் ஐநா வந்துருக்கோம் யோசிச்சு பாரு. அந்த வீடு பழமையான ஒரு வீடா, எதாவது ஐடியா தாடா. ஏன்னா ஃபோட்டோ எடுக்கவா? ஃபோட்டோ எடுக்கிறதுல என்னடா பெரிய விஷயம்? இதுக்கு கிளியர் பார்க்கணுமா? ஓகே மச்சான், நான் ஃபோட்டோ எடுத்து உனக்கு அனுப்பேன். ஓகே எடுத்துகிட்டு நான் உனக்கு கால் பண்ணியேன். பாய். இவனுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பும். எல்லாமே வித்தியாசமாக இருக்கே. பரவாயில்ல, எடுப்போம். ஸோ கண்ணுக்கு வேற போயிடுச்சு. என்னடா இது? நம்ம பார்த்தது உண்மைதானா? கேமராவில் தெரியுது, ஆனால் நேரில் தெரிய மாட்டேங்குது. ஐயோ திருப்பி தெரியுதா? பக்கத்தில் வருது. ஃபோனே என்னடாவது நடக்குது? திருப்பி பார்த்தா தாண்டா தெரியும். அப்படிங்க கும்மான். சத்தியமாக என் கண்ணுக்கு தெரியுதுடா. ஐயோ நான் என்ன மென்டல் ஆகிட்டேனா? ஐயோ சுமார் ஒரு 3 வருஷங்களுக்கு முன்னாடி ஜோசப்போட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கொலை நடந்துச்சு. அந்த கொலையில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே மர்மமான முறையில் இறந்தாங்க, காணாமல் போனாங்க, பல விஷயம் நடந்துச்சு. ஆனால் இந்த 3 வருஷத்துல யாருமே அந்த வீட்டுக்கு பக்கத்தில் போகல, அந்த வீட்டில் இருக்க சாமான தொடரலை. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தாலும் ஒரு நாள் ஜோசப் அவனுக்கே தெரியாமல் அந்த வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு பழைய ஃபோனு போய் அந்த பழைய ஃபோனை எடுத்துகிட்டு வந்து அதில் மூட நம்பிக்கை நினச்சிட்டு அவன் செஞ்ச ஒரே காரியம் தான், அவன் லைஃபையும் புரட்டி போட்டு இப்போதைக்கு அவன் கோமாவில் தான்.